மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய வரலாற்றிலேயே அதிகபட்சமான கார்களை 2023ஆம் ஆண்டு விற்பனை செஞ்சிருக்காங்க. 20 மில்லியன் கார்களை ஒரே ஆண்டுல விற்பனை செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிவந்து அதிக பிரைஸ் உள்ள SUV ரேஞ்ச் கார்களை 2023ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. SUV ரேஸ்க்கு லேட்டா வந்தா கூட Brezza, Vitara, Fronx, Jimny அப்படின்னு அவங்களுடைய போர்ட்போலியோல எல்லா SUVஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவோட நம்பர் 1 SUV மேக்கராவும் மாறி இருக்காங்க குறுகிய காலகட்டத்திலே. ஒட்டுமொத்த SUV மார்க்கெட்ல 20% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்ஸான ஆல்டோ, செலிரியோ போன்ற கார்கள் எப்பவும் போல ரெகுலரா விற்பனை ஆகல. இதற்கு முக்கியமான காரணம் என்ட்ரி லெவல் பையர்ஸே இப்போ SUV மாடல்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இத பெர்ஃபெக்ட்டா டாடா பஞ்ச் கேட்டர் பண்ணுது. இப்போ ஹியூண்டே நிறுவனமும் எக்ஸ்ட்ரா லான்ச் பண்ணி மாதம் 20 இருந்து 25,000 கார்கள் விற்பனை ஆகுது இந்த செக்மெண்ட்ல. பட் மார்க்கெட் லீடரா இருக்கிற மாருதி சுசுகி கிட்ட இந்த செக்மெண்ட்ல இக்னிஸ், எஸ்பிரஸோ போன்ற கார்கள் இருந்தாலும் அது மெஜாரிட்டி ஆஃப் த பையர்ஸ் அட்ராக்ட் பண்ணல. இதன் காரணமா சமீபத்துல மாருதி சுசுகி வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில அவங்க 2 புத்தம் புதிய SUVs லான்ச் பண்ணிருக்காங்க. Y43 அப்படின்னு கோட் நேம் பண்ணப்பட்டிருக்கிற கிராண்ட் விட்டாராவை பேஸ் பண்ண 7 சீட்டர் SUV முதல்லையும், அதன் பிறகு Y43 அப்படின்னு கோட் நேம் பண்ணப்பட்டிருக்கிற என்ட்ரி லெவல் SUV டாடா பஞ்சுக்கு போட்டியாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த Y43 SUV டாடா பஞ்சுக்கு டைரக்ட் காம்படிஷன் அமையும். கிட்டத்தட்ட 3.7 மீட்டர் லென்த்ல மைக்ரோ SUV செக்மெண்ட்ல அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸோட இந்த கார் அமையவிருக்கு. மாருதி சுசுகி அவங்க ஃபியூச்சர்ல லான்ச் பண்ணவிருக்கிற 1.2 லிட்டர் Z சீரிஸ் மைல் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் 20+ மைலேஜ் ஈஸியா ப்ரொவைட் பண்ணும். மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்க போற இந்த கார் பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், 6 ஏர்பேக்ஸ் அப்படின்னு மாருதி சுசுகியோட என்ட்ரி லெவல் கார்கள்ல இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணவிருக்காங்க. டாடா பஞ்ச் மற்றும் ஹியூண்டே எக்ஸ்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸை மாருதி சுசுகி தன்னுடைய ரிஃபைன்டான இன்ஜின்ஸ் மற்றும் ஹையஸ்ட் மைலேஜ் மூலமா ஈஸியா கேப்சர் பண்ண சான்சஸ் இருக்கு. சேஃப்டி ஃப்ரண்ட்லயும் மாருதி சுசுகியோட ரீசன்ட் கார்கள் இம்ப்ரூவ் ஆயிட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதன் காரணமா சேஃப்டிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி மினிமம் 4 ஸ்டார் ரேட்டிங் ஆவது வாங்குனுச்சு அப்படின்னா டாடா பஞ்ச் மற்றும் ஹியூண்டே எக்ஸ்டருக்கு பெரிய காம்படிஷனா இந்த கோட் நேம் Y43 SUV இருக்க போகுது. எது எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஹேட்ச்பேக்ஸோட ஆதிக்கம் இந்தியன் மார்க்கெட்ல சுத்தமா கம்மியாக போகுது. என்ட்ரி லெவல் கார்களே இது மாதிரி மைக்ரோ SUV-யா மாற போகுது. மாருதி சுசுகியோட அடுத்த காரும் இப்படி இருக்கிறதுனால sub 4 மீட்டர் ஸ்மால் கார் ஸ்பேஸ்ல SUVs மட்டுமே நிறைஞ்சிருக்கும். இந்த புதிய மாருதி சுசுகியோட மைக்ரோ SUV பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.